ஆனால் ஆன்மீகத்திலே மரணமில்லா பெருவாழ்வு என்று விதியை வாங்கி வந்தவர்கள் அந்த குருமாரிடம் சில விஷயங்களையும் இந்த குருமாரிடம் சில விஷயங்களையும் கற்றுக்கொள்வார்கள். ஆனால் உண்மையான வாசி வித்தை என்பது சித்தர்களால் மட்டுமே அருளப்படும். தன்னை அறியாது தன் நிலையை உணராது வாசியை கற்றுக்கொண்டு பிறருக்கும் வாசியை அருள் புரிந்தால் அதுவும் தவறாகும். இவ்விடத்திலே நான் ஒரு விஷயங்களை கூற இருக்கிறேன். அடியேன் முதலில் சிவானந்த பரமஹம்சர் என்று கூறப்படக்கூடிய சிவானந்த பரமஹம்சர் எல்லாருக்கும் தெரியும். இப்ப நிறைய விஷயங்களிலே வாசியோகம் என்று நிறைய இடங்களிலே, சென்னையிலே நிறைய இடங்கள் இருக்கிறது, கேரளாவில் இருக்கிறது. நான் கூறக்கூடியவர் கேரளாவில் இருக்கக்கூடிய சிவானந்த பரமஹம்சர் என்பவர் அருளை செய்த ஒரு வித்தை. அந்த வித்தை என்ன என்றால் அது வாசி என்று கூறப்படுகிறது. ஆனால் என் அனுபவத்திலேயே நான் கூறுகிறேன், அது வாசி அல்ல. சித்தர் பெருமக்களால் அருள் புரியக்கூடிய வாசி வித்தை அதுவல்ல. அது வாசிக்கு முந்தைய நிலை, அதாவது கதி எடுத்தல் என்று அர்த்தம். கதி எடுத்தல் என்றால் அது வாசிக்கு முந்தைய நிலையாக இருக்கும். நன்றாக கதி எடுக்க தெரிந்தவர்கள் சில விஷயங்களை அதை கொண்டு சித்தி அடைய முடியுமா என்றால் சித்தி அடைய இயலாது. பின் அடியேன் பல ஆண்டுகளாக மிகப்பெரிய தியானம் சிவபெருமானால் மேற்கொண்டு குருவை தேடி அடைந்த நிலையிலே தலைமை சித்தர் என்று கூறக்கூடிய சித்தருக்கு சித்தர் நாதாக்கள் என்று அழைக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ராமபிரானின் குரு வசிஷ்ட பெருமானுக்கு குருவாக இருந்து காகபுஜண்டர் பெருநூல் காவியம் 1000 என்ற நூலை இயற்றிய மகா ஸ்ரீ காகபுஜண்டர் பெருமானால் நேரடியாக உபாசனை பெற்று உபதேசம் பெற்று அடியேன் பைரவ வித்தை பெற்று வாசி யோகம் பெற்று வாசியை உணர்ந்தேன். தற்போது மிகப்பெரிய தவத்தையெல்லாம் மேற்கொண்டு பல சூட்சும சரீரங்கள் மாற்றி மரணமில்லா பெருவாழ்வு என்றும் விநாயக பெருமான் திருக்காட்சி பெற்று வாழைத்தாயின் திருக்காட்சி பெற்று மகா பெருமாளின் திருக்காட்சி பெற்று சிவபெருமானின் அருளும் திருவருளும் குருவருளும் பெற்று சிவபெருமானின் திருக்காட்சி பெற்று மரணமில்லா பெருவாழ்வு என்றும் அடியேனுடைய வித்து என்ன என்றும் அடியேன் எதை செய்ய வேண்டும் என்று உணர்த்தியும் தான் யார் என்பதை உணர்ந்தும் மகா வரம் ஒன்றை கிடைக்க பெற்றேன். இப்ப இவையெல்லாம் தற்போது இருக்கக்கூடிய ஆன்மீக குருமார்களால் கொடுக்க முடியுமா முடியாதா என்பதெல்லாம் நீங்கள் எதையும் முடிவு செய்ய வேண்டாம். சிவபெருமானை பற்றி கொள்ளுங்கள். பற்றற்றவரை பற்றோடு பற்றிக்கொள். உன்னை விட்டு பற்று என்பது என்றும் விலகி இருக்க கடவுள். ஆன்மீக பாதையிலே அவர் உன்னை அன்போடு அழகாக அழைத்து செல்வார். ஆனால் சிவபெருமானை பற்றிக்கொள். குருவிடம் எடுத்து செல்ல வேண்டியது, குருவிடம் உன்னை அழைத்து செல்ல வேண்டியது அவருடைய பொறுப்பு. குருவின்றி திரு அமையாது. குருவருளின்றி திருவருள் என்றும் கிடைக்காது. குருவருளே திருவருளை காட்டும். ஆக குரு என்றாலே சிவபெருமானுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சித்தர் பெருமக்கள். இப்ப நமக்கு அப்பேற்பட்ட குரு கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக கிடைக்கும். தற்போது சித்தர்களை நீங்கள் எங்கும் தேடி அலைய வேண்டாம். ஏனென்றால் சத்திய யுகம் என்ற ஒரு யுகமானது தற்போது பிறக்க இருக்கிறது, உருவாக இருக்கிறது. அதை உருவாக்குபவர் யார் என்றால் சிவபெருமான். சத்தியயுகம் அதுவே முதல் யுகம். இப்ப முதலில் உலகம் தோன்றிய போது எப்படியெல்லாம் மிக அழகாக ரம்மியமாக இருந்ததோ அதுபோன்று எழில் நிறைந்த ஒரு யுகமாக சத்திய யுகம் இருக்கும். அனைவரும் அனைத்து மக்களும் வீட்டிலே சிவபெருமானை பூஜித்தும் வித்தை செய்தும் யோகம் செய்தும் மிகப்பெரிய மரணமில்லா பெருவாழ்வு என்ற வரம் வாங்கி அவர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆற்ற வேண்டிய பிரபஞ்ச இயக்கத்திற்கு தன்னுடைய செயல் என்ன என்பதை உணர்ந்து அதுபோன்று அவரவர் வாழ்க்கையில் இன்பத்தோடு பேரின்பத்தோடு வாழ கடவர். இதுவே சத்திய யுகம். இது நடந்தே ஆகும்.